பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர்வென்று துயர்வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாம் எல்லாம் ஒன்றாக பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவி அதனில் நாம் உருகி புனிதர் திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணியெனவே காக்கும் புனிதரின் வழி நடப்போம். மாந்தரே வாருங்கள் பாடுங்கள், பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர்வென்று துயர்வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாம் எல்லாம் ஒன்றாக பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். இனியவர்களே, இந்த மாலை திருப்பலியை நமது புனிதருடைய நவநாள் திருப்பலியாகவும் புனித கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த நினைவு திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். பலியிலே நம் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, அன்னை கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா எதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், மரபு வழியாக அன்னை மரியா தன்னுடைய தாய் தந்தையருக்கு முதிர்ந்த வயதில் அவர் பிறக்கிறார். அவர்களுடைய நேர்ச்சை எங்களுக்கு பிறக்கிற குழந்தையை ஆண்டவரை உமக்கு நாங்கள் காணிக்கையாக அர்ப்பணிப்போம் என்பது. எனவே தங்களுடைய நேர்ச்சையின் அடிப்படையில் பிறந்த அன்னை மரியாவை அவர்கள் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இது 3 வயதில் நடந்தது என்று ஒரு மரபும், அன்னை மரியாவுக்கு விவரம் தெரிவதற்கு முன்பாகவே ஆலயத்தில் அர்ப்பணித்தார்கள் என்று இன்னொரு மரபும் சொல்கிறது. எது எப்படியோ பெற்றோர் தாங்கள் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை அன்னை மரியா நிரம்ப திறம்பட வாழ்ந்து காட்டுகிறார். இதுதான் இறை அழைத்தலுக்கான சிறந்த வாழ்ந்து காட்டுதல் என்று நம்முடைய பாதுகாவலர் பெர்க்மான்சு அருளப்பர் சொல்லுவார். கடவுளுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப தாழ்ச்சியும் பிறர் அன்பும் கொண்டு வாழ்வதுதான் துறவரகத்தின் தொடக்கம் என்று நம்முடைய பாதுகாவலர் பெர்க்மான்சு அருளப்பர் சொல்லுவார். அன்னை மரியாவின் மீது அதீத பக்தி கொண்ட அவருடைய இந்த நவநாளை அன்னை மரியாவினுடைய நினைவு நாளோடு ஒப்பிட்டு கொண்டாடுவது உண்மையில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இந்த நவநாளிலே கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாவலர் வழியாகவும் தாய் அன்னை மரியாவின் மூலமாகவும் இந்த பலியில் வழி நாம் ஜெபிப்போம். நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோ. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவராம் எம் இறைவனே. இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில்
கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மகளே, சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். 2வது அதிகாரம் 10-13 முடிய இறைவசனங்கள். மகளே, சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தர் பலர் ஆண்டவரிடம் வந்து சேருவார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்று வாழும் தந்தையின் மகனை நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் நன்மை. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்று வாழும் தந்தையின் மகனை உகந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமை தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 50 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்முடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் எழுப்புகிற இந்த ஜெபங்களுக்கு கனிவோடு செவி சாய்ப்பாராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைப்பவர்களே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழி வகுக்க வேண்டுமென்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். இளமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனார் குறிக்கப்பட்ட வாழ்க்கையில் நிலையில் தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான மரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அரசியலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியானது அவர்களை தேபத்திலும் பிறர்பில் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடவுளை பிரமாணிக்கமாக நிறைவேற்ற வேண்டிய உதவியை தந்துள்ள வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். விசுவாசத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்தபுரம் பங்கிலிருந்து இறை அழைத்தால் அதிக எண்ணிக்கையில் பெருகவும், இறை அழைத்தால் பெற்றிருப்பாக அதில் நிலத்திலிருந்து மிகுந்த கனித்தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். நல்ல மழை பொழியவும், நீர்நிலைக பெருகவும், விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையவும், கால்நடைகள் நோய் நொடி இன்றி விருத்தியடையவும் வேண்டுமென்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மரத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழையால்
என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வழிபொருள்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவரும் திரு முன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
நலன்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக இடைவிடா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காக புனித பெர்க்மான் சதுப்பு வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்த நலன்களுக்காக மௌனமாக நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரே, நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் புனித பெர்க்மான் சரளப்பரை உமது இரக்கம் உள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் அளிக்கும் இறைவா, நோய்சோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மனநோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உமக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீட்டி கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகர செய்திருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு